இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். அதுலேயும் ஜோர்டானை பற்றி தான் நிறைய விஷயங்கள் வந்திருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம காசாவில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்துடலாம். நேற்று காசாவில் பார்த்தீங்கன்னா நடந்த வான் தாக்குதலில் அதிகமான மக்கள் ரொம்ப உடலெல்லாம் சிதறி இறந்துருக்காங்க. அதை ஊடகவியலாளர்கள் எப்படி சொல்கிறாங்கன்னா, எப்பயுமே அல் ஜசீரால வீடியோ லைவாக தான் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க, போட்டுருவாங்க. நீங்கள் போய் பார்த்தாவே தெரியும். இப்படி கூடாரத்தை தாக்கியிருக்காங்க, தீ பிடிச்சி எரியுது. ஒரு குழந்தை கூட ரஃபாவில் பார்த்தீங்கன்னா தலையில்லாமல் இருந்தபோது தூக்கி காட்டினப்ப அந்த ஃபோட்டோ கூட வச்சுருந்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய கிரசன்ட் அமைப்பை சேர்ந்தவங்க மீட்பு பணியில் ஈடுபட்டு இருக்கும்போது ஒரு குழந்தையை தூக்குவாங்க, அந்த குழந்தையுடைய தலை கூட அங்கே இருக்காது. அந்த அளவுக்குலாம் நடந்த போதெல்லாம் வீடியோவை போட்டவங்க நேற்று அவங்களே சொல்லிட்டாங்க, எங்களால் நேற்று நடந்த ஒரு விஷயத்த வீடியோவாக போட முடியாது. ஏன்னா அங்கே இருக்கிறது எல்லாமே எப்படி இருக்குதுன்னு பார்த்தா ஒரே பதை குவியலாக இருக்குது. அதாவது இவங்க நடத்தின இஸ்ரேலுடைய தாக்குதலில் அந்த ஏவுகணை பட்டனால உடம்பெல்லாம் வெடிச்சு செதறி அப்படியே சதைகள்லாம் குவிஞ்சிருக்குது. அங்கே உடல்களே கிடையாது, உடல் உறுப்பு அப்படின்லாம் நீங்கள் எதையுமே பார்க்க முடியாது. வெறும் சதையாக இருக்குது. அந்த சதைகளை தான் அழுறாங்க. அதனால அதை எங்களால் வீடியோவாக போட முடியலன்னு சொல்லிட்டு நேற்று அவர்களே சொல்லியிருக்காங்கன்னா, எந்த அளவுக்கு ஒரு வான் தாக்குதல் அங்கே நடத்தப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கணும். யாருக்குமே அடையாளம் தெரியாது யார் இறந்துருக்காங்கன்ட்டு. சதையெல்லாம் பிச்சுட்டு போயிருக்குதாமா. அந்த அளவுக்கு அந்த ஏவுகணை தாக்குதல் மோசமான தாக்குதலை செய்திருக்காங்க. இது எங்க நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய அகதிகள் முகாம்ல இது நடந்திருக்குது. தொடர்ந்து அகதிகள் முகாம்கள், மருத்துவமனைகள், பள்ளிக்கூடங்கள், இந்த மூன்றையும் தான் குறிவிக்கிறாங்க. அந்த மூணு மட்டும்தான் அங்கே மீதம் இருக்கக்கூடியது. மிச்சம் எதுவுமே அங்கே இல்லை. எல்லா பில்டிங்குமே அழிச்சாச்சு. வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடமே இல்லை. அங்கே இருக்கிறதே முகாம், மருத்துவமனை, பள்ளிக்கூடம். இந்த மூணுல தான் எல்லாருமே தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. அதனால திரும்ப நம்ம தினமும் எதை சொன்னாலும் பார்த்தீங்கன்னா இந்த மூணுக்குள்ள ஏதாவது ஒன்றாதான் இருக்கும். இது இல்லாமல் கமால் ரத்வான் மருத்துவமனை அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது ரோபோட்களை களமிறக்கியிருக்காங்க. நம்ம இது ஒரு மாசத்துக்குள்ள இருந்தே நம்ம சொல்லிட்டு தான் இருக்கிறோம். நேரடியாக சண்டை போட முடியாம, அங்கே இருக்கக்கூடிய போராளிகளை சமாளிக்க முடியாம ஏஐ டெக்னாலஜி மூலியமாக என்ன பண்றாங்க, ரோபோட்களை களமிறக்கிறாங்க. ரோபோட்கள் என்ன பண்ணும், அவர்களை பொறுத்தளவுக்கு மனித வடிவத்தில் யார் தெரிஞ்சாலும் அவங்க சுற்றும், அவ்வளவுதான். தவிர அதுக்கு வேற எந்த ஒரு இது போராளிகளா பொதுமக்களான்னு தெரியாது. பொதுவாகவே இஸ்ரேல் ராணுவமே பொதுமக்களை தான் சுட்டு கொண்டுட்டு இருக்காங்க. அதுல நமக்கு சந்தேகம் இல்லை. இதுல ரோபோட் அப்படிங்கிறது சந்தேகத்துக்கு இடம் இல்லாம பாக்குறத எல்லாத்தையுமே சுட்டுட்டு இருக்கு. அதுல குண்டுகள் லோட் பண்ணி வச்சிருக்காங்களாமா. அந்த குண்டுகள் ஒரு மனிதனுடைய உடம்புல பட்டா அப்படியே உடல் பாகமெல்லாம் என்ன ஆயிருதா, அப்படி தொலைச்சிட்டு முன்னாடி தொலைச்சிட்டு பின்னாடி வந்துருதாமா. அந்த அளவுக்கு படு பயங்கரமான தாக்குதலை செய்யக்கூடிய ரோபோட்களை களமிறக்கி கமால் ரத்வான் மருத்துவமனை கிட்ட இந்த தாக்குதல் பண்றாங்க. அந்த இடத்துல என்ன பண்ண மாட்டாங்கன்னா, மக்கள் வெளியவே வர மாட்டாங்க. இப்ப நம்ம சொல்லக்கூடிய முகாம், மருத்துவமனை, பள்ளிக்கூடத்துக்குள்ள எல்லாம் உள்ள மட்டும்தான் ஆட்கள் இருப்பாங்க. வெளியே வர வேலையே இருக்காது. வெளியே வந்தாவே ஒன்னா இஸ்ரேல் ராணுவம் கையிலையோ இல்ல இந்த மாதிரி ரோபோட் கையிலையோ மாட்டிக்கிற நிலைமை இருக்கனால எல்லாரும் உள்ளதா இருந்துட்டு இருக்காங்க. அதுலயும் கமால் ரத்வான் மருத்துவமனையில 3வது மாடியில தாக்குதலும் பண்ணியிருக்காங்க, வான் தாக்குதல் நேற்று இரவு. அது இல்லாம அங்க கரண்ட் சுத்தமா இல்லைன்னு அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க, எரிபொருளே இல்லைன்னு சொல்லிட்டு. அதனால நேற்று நைட்டெல்லாம் இருட்டில் வச்சு, அதாவது கையில் இருக்கக்கூடிய ஃபோனு, அதில் இருக்கக்கூடிய டார்ச் லைட் வச்சு, இன்னும் அங்கே ஏதாவது மெழுகுபத்திலாம் வச்சு தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு பகலில் இருக்கக்கூடிய சூரிய வெளிச்சம் மட்டும்தான் 1.25 வருஷமாகவே அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சாயங்காலத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வெளிச்சமும் அங்கே இருக்காது. கொஞ்சம் நெஞ்சமாவது என்ன ஆகிட்டு இருந்துச்சுன்னா, எரிபொருள்கள் உள்ளே போயிட்டு இருந்தப்ப மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட்காக விளக்குகள்லாம் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ அதற்கும் பத்தாதனால அவங்களே மெழுகுபத்தி இன்னும் ஃபோன் வெளிச்சத்தில் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு நிலைமையில இருக்காங்கன்னா, காசாவே ஒரு 6 மணிக்கு மேலே சாயங்காலம் ஆயிட்டா இருட்டில் தான் மூழ்கி கிடக்கும். அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் மிகவுமே பயந்து இருக்காங்க அந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்து. இன்னைக்கு காலகட்டத்தில் கரண்ட் இல்லை, தண்ணி இல்லை, வீடு இல்லை, எல்லாருமே ரோட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் யாராலையும் நினைச்சு பார்க்க முடியாது. இப்போ 1 மில்லியன் பீப்புள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மொத்தமாகவே அங்கே 2.25 மில்லியன் இருக்காங்கன்னா அதில் 1 மில்லியன் பீப்புள் காலநிலை மாற்றத்தின் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரே புயல் காத்தும் மழையுமா பெஞ்சு பீச் ஓரத்தில் இருந்த கூடாரங்கள் எல்லாம் பிச்சுட்டு போயிருக்கு. அங்கே மக்கள் காட்டுறாங்க, ஃபுல்லாக கூடாரம் எல்லாம் பார்க்கும்போது கடலில் அடிச்சுட்டு போயிட்டு இருக்குது. அங்கே இருக்கவங்களுக்கு அந்த இம்சை வேற இப்போ அதிகமாக வந்திருக்குது. 1 மில்லியன் பீப்புள்னா பாதி ஜனத்தொகையே அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, மழையிலையும் பனியிலையும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இன்னும் பல இடத்துல பார்த்தா பனி பொழிவே விழுந்துட்டு இருக்கு, பனிக்கட்டியாவே இருந்துட்டு இருக்கு. ஏரியாவே நைட்டு தூங்கி காலை எழுந்து பார்த்தா அங்கங்க பனிக்கட்டியாக இருக்கு. அந்த ரோட்ல தான் அவங்களும் தூங்கிட்டு இருக்காங்க. பொதுமக்கள் இப்போது இயற்கையுடைய காலநிலை மாற்றமாக அந்த கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் நேற்று காசால பொதுமக்களுக்கு ஏற்பட்ட நிலைமையாக இருக்குது. அப்படியே நம்ம போராளிகள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நெட்சரீம் காரிடோர்லயும் இன்னும் பிலடெல்பியா காரிடோர் ரெண்டுலயுமே தாக்குதல் நடத்தியிருக்காங்க. நெட்சரீம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும்,
காசாக்குள்ள இருக்குன்ட்டு. பிலடெல்பியா அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எஜிப்டுக்கும் காசாக்கும் நடுப்பட்ட ஏரியா. அது எஜிப்ட்டு தான் இருந்துச்சு. இப்போ ஒரு 3 மாசத்துக்குள்ளதான் என்ன பண்ணிட்டாங்க, இஸ்ரேல் வந்து அதை கைப்பற்றிட்டாங்க. அதனாலதான் வந்து இப்போ அந்த இடத்துலையும் தாக்குதல் நடத்தப்பட்டு இருக்கு. அதை வந்து கைப்பற்றதுனால என்ன ஆகும்னா, ஏற்கனவே ரஃபாவை இவங்க தான் பிடிச்சி வச்சிருக்காங்க, பிலடெல்பியாவை இவங்களே பிடிச்சி வச்சுக்கிறாங்க. எல்லாமே பிடிச்சி வச்சுக்கும் போது வெளியிருந்து ஒண்ணுமே வந்து உள்ளக்குள்ள காசாக்குள்ள வர்ற மாதிரி இல்லை, ட்ரக்கே வர்றதில்ல. அதனாலதான் வந்து தாக்குதல் அங்கேயும் வந்து தொடர்ந்து நடத்தப்பட்டு இருக்கு. இது இல்லாம நேற்று சொல்லக்கூடிய அளவுக்கு நடந்த முக்கியமான தாக்குதல்னு பார்த்தா, ஒரு 2 பேர்த்த வந்து மோட்டார் குண்டு தாக்குதல் மூலமாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இஸ்ரேல் ராணுவத்தில் அழிச்சிருக்காங்க. அதுலயும் இஸ்ரேலுடைய இன்ஜினியரிங் படையணின்னு சொல்லக்கூடிய நகல் படையணி இருக்கு. அந்த படையுடைய தளபதியும் வந்து என்ன ஆயிருக்கான், வந்து மாட்டியிருக்கான். அந்த ஆளும் வந்து இறந்து போயிருக்கான். இது அப்படியே நம்ம இங்க முடிச்சுட்டு நம்ம ஜோர்டானுக்கு போயிடலாம். ஜோர்டானுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்டே போட்டாங்க. நம்ம இத்தனை நாளா கிரேட்டர் இஸ்ரேலை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். கிரேட்டர் இஸ்ரேல்னா என்னது, இஸ்ரேலை வந்து விரிவாக்குறதுன்னு அர்த்தம். அதுல ஜோர்டான்லாம் உள்ளக்குள்ள வருது நமக்கு தெரியும். ஆனா ஜோர்டானுக்குன்னே தனியா ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருக்காங்க. ஜோர்டானை பொறுத்தளவுக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய அப்துல்லா மன்னன் வந்து எப்படிப்பட்டவர்னா, இஸ்ரேலுக்கு நல்லாவே வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியவர், சொல்ற பேச்செல்லாம் கேட்கக்கூடியவர் தான். ஒரு பக்கம் வந்து மஹ்மூத் அப்பாஸ்னா, இந்த பக்கம் வந்து அப்துல்லா, அந்த பக்கம் வந்து அப்துல் ஃபத்தா சிசின்னு சொல்லிட்டு இந்த எஜிப்ட், வெஸ்ட் பேங்க், ஜோர்டானு இவங்கெல்லாம் வந்து ஜால்ரா அடிச்சே வந்து ஆட்சியில வந்து இருந்துட்டு இருக்காங்க. அப்படி இருந்தாலும் கூட ஜோர்டான் மேல வந்து இஸ்ரேல் இப்ப என்ன பண்ண போகுது, தாக்குதலை வந்து ஆரம்பிக்க போகுது. அதுக்கு என்ன காரணம், ஏன் வந்து இப்படி செய்யறாங்கன்னு பார்த்தா, ஜோர்டான்ல யார் இருக்காங்கன்னா 2 மில்லியனுக்கும் அதிகமான பாலஸ்தீன மக்கள் இருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி பாலஸ்தீனமா இருந்த இடம் தானே இப்ப எல்லாமே இஸ்ரேலா மாறி இருக்கு. அப்ப பாலஸ்தீனமா இருந்த எல்லா இடமும் அதிகமான இடம் இஸ்ரேலா மாறி இருக்கும் போது அங்கிருந்த மக்கள்ல எங்க, அவங்க எங்கேயாவது போனாதானே அந்த இடத்துல வந்து இப்போ இஸ்ரேல் வந்து இவ்வளோ பெரிய நாட்டை பிடிச்சி வச்சிருக்க முடியும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் நிறைய நாடுகளுக்கு போயிருக்காங்க. அதில் ரொம்ப பக்கத்தால் இருக்கக்கூடிய ஜோர்டானில் 2 மில்லியனுக்கும் அதிகமான பாலஸ்தீன மக்கள் இருக்காங்க. அவங்களுடைய தேசம் பாலஸ்தீனம். ஆனால் துரத்தப்பட்டதின் காரணமாக அகதிகளாக வந்து ஜோர்டானுக்குள்ளே போய் அவங்க குடியேறி இருக்காங்க. அப்போ 2 மில்லியன் பீப்புள்னா எவ்வளோ பெரிய சப்போர்ட் வந்து பாலஸ்தீனத்துக்கு ஜோர்டானுக்குள்ள இருந்து வரும் நீங்களே பார்த்துக்கோங்க. பாலஸ்தீனத்திலேயே, அதாவது காசாக்குள்ள மட்டும் பார்த்துட்டிங்கன்னா இருக்கக்கூடிய மக்களே 2 மில்லியனும் 25 லட்சம் அதிகமாகவும் தான் இருந்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தா இந்த அளவுக்கு அதே அளவுக்கு மக்கள் வந்து ஜோர்டானுக்குள்ள இருக்கிறாங்க. அதனால என்னதான் அந்த அப்துல்லா வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணாலும் அங்க இத்தனை லட்சம் மக்கள் இருக்கிறனாலையும் அங்க இருக்கக்கூடிய சபாநாயகர், சட்டசபைகள், அங்க சேர்ந்த ஆட்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே பாலஸ்தீனத்துக்கு தான் ஆதரவாக இருக்கிறாங்க. அதனாலதான் என்ன ஆயிட்டு இருக்குன்னா, ஈரான் வந்து சிரியா மூலமாக லெபனானுக்குள்ள ஆயுதத்தை வந்து கொடுக்குற மாதிரி ஈரான் வந்து ஜோர்டான் மூலியமாக காசாக்குள்ள ஆயுதத்தை கொடுக்குது. இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். 2 ரூட்டு, ஒன்று வந்து சிரியா மூலமாக லெபனானுக்கு போகுது, அதே மாதிரி ஜோர்டான் மூலமாக காசாவுக்கு வருது. சிரியா மூலமா போகக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இஸ்ரேல் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஒட்டுமொத்த சிரியாவையும் நாசப்படுத்திட்டு மொத்தமாகவே ஈரான் மூலமாக எதுவும் லெபனானுக்கு போகாத மாதிரி பண்ணிட்டாங்கன்னு நமக்கு தெரியும். அப்போ அடுத்தது இவங்களுக்கு யார் இலக்கு, முதல் இலக்கே அங்கே காசாவில் இருக்கிறவங்க தான். 2வது தான் வந்து லெபனான் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து காசா தான் இப்போ இவங்களுக்கு பிரச்சனையா இருக்குதுங்கும் போது, அப்போ அந்த ஜோர்டானுடைய நிலப்பரப்பு வழியாக தான் ஆயுதங்கள் ஈரான்ட்டு காசாக்கு வருது. அதை வந்து இந்த மன்னரால் ஒன்றுமே பண்ண முடியல. நம்ம என்னதான் சொன்னாலும் சரி அங்கே செய்ய முடியாது. ஏன்னா அங்கே பாலஸ்தீன மக்கள் இருக்காங்க, பாலஸ்தீனத்துடைய ஆதரவாளர்கள் தான் ஆட்சியில் இருக்கிறாங்க அதிகமானவங்கிறதுனால ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு சப்போர்ட் இருந்துட்டு இருக்குது பாலஸ்தீனத்துக்குன்னு தெரிஞ்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும், அங்கே தாக்குதலை ஆரம்பிக்கணும். அதுக்கு வந்து பார்க்கும்போது அப்துல்லாவும், அதாவது ஜோர்டானுடைய மன்னனும் ஒத்து வராரு, சரி செஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. அதுதான் இப்போ இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். அவர்கள் வந்து ஜோர்டானை விட்டு கொடுக்க மாட்டேங்கிற மாதிரிலாம் வந்து வெளியே நடிப்பாங்க. ஆனால் பார்க்கும்போது இஸ்ரேலோட சம்மதிச்சு அவங்க விட்டுருவாங்க. எப்படி இப்போ HTSோட வந்து பார்க்கும்போது பார்த்தா எப்படி தெரியுதுன்னா, இஸ்ரேல் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, யாருமே ஒன்றுமே சொல்ல. சிரியாவில் பல இடங்களை வந்து இப்போ இஸ்ரேல் கைப்பிடிச்சிட்டாங்க. யார் என்ன பண்ணா, யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க, வெளியே தான் சத்தம் போடுற மாதிரியே காமிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் யாராவது திருப்பி அடிக்கிறாங்களா, அடிக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஜோர்டான் மன்னரும் வந்து அப்பப்போ கத்துவார், கத்தினாலும் வந்து எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க. அப்படிங்கிறத நம்ம இப்போ ஆரம்பத்திலே தெரிஞ்சுக்க வேண்டியதான். என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஜோர்டானுக்கும் இஸ்ரேலுக்கும் உள்ள இடைவெளிகள்லாம் நிறைய இருக்குது. அதாவது அங்கே இருக்கக்கூடிய எல்லை பகுதிகள். இன்னும் சொல்ல போனால் இஸ்ரேல் வந்து மற்ற நாட்டோடு எந்த அளவுக்குலாம் வந்து பார்டரை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது அதிகமான பெர்சன்டேஜ் ஜோர்டானோட தான் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதாவது இவங்களுடைய எல்லையும் அவங்களுடைய எல்லையும் வந்து அதிகமான பகுதி பொதுவான ஒரு ஏரியாவாக இருக்குது. அதனால இப்போ நம்ம என்ன பண்ணிடணும்னா, வெஸ்ட் பேங்க்ல கொண்டு போய் செட்டிலர்ஸை குடியமர்த்துற மாதிரி ஃபர்ஸ்ட் ஜோர்டான்ல வந்து எல்லை ஓரங்கள் ஃபுல்லாக பிடிச்சி அங்கெல்லாம் போய் இஸ்ரேலை வந்து என்ன பண்ணணும், செட்டிலர்ஸாக குடியமர்த்திட்டோம்னா முடிஞ்சு போச்சு. அங்கே வந்து இஸ்ரேலை வந்து குடியமர்த்தும் போது அங்கே போலீஸ், இராணுவம் எல்லாத்தையுமே அமர்த்துவாங்க. அப்போ அதன் மூலமாக அந்த எல்லையிலிருந்து இஸ்ரேலுக்குள்ள காசாக்குள்ள எதுவும் வராத மாதிரி இவங்க பார்த்துப்பாங்க. அதனால இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஜோர்டானை வந்து தாக்குறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் எப்படி தாக்குவாங்க, எதையாவது ஒரு காரணம் சொல்லணுமே.
அதுக்காக இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்காங்கங்கும்போது இது ஒரு அடசல் உடசலான ஒரு செய்தி. இதுதான் கரெக்டானு தெரியாது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சிரியாவில் இருக்கக்கூடிய பயங்கரவாத அமைப்பை வைத்து ஜோர்டான்லேருந்து அவங்க இஸ்ரேலை தாக்குற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி எங்கள் மேலே ஜோர்டான்லேருந்து தாக்குதல் வந்துருச்சு, அங்கே பயங்கரவாதிகள் இருக்காங்க, அவங்கள அழிக்கிறதுக்காக நாங்கள் தாக்குறோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் தாக்கி அந்த ஏரியாவிலும் பிடிச்சிருவாங்க. இந்த மாதிரி தான் என்ன பண்ணாங்க, சிரியாவிலையும் பண்ணாங்க. இந்த மாதிரி தான் என்ன பண்ண போகிறாங்க, ஜோர்டான்லையும் பண்ண போகிறாங்க. இப்போ ப்ராஜெக்ட் ஜோர்டான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட ப்ராஜெக்டையும் நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறாங்க. கிரேட்டர் இஸ்ரேல் அப்படிங்கக்கூடிய அவங்களுடைய ப்ராஜெக்ட்டுக்கு இந்த ப்ராஜெக்ட் ஜோர்டான் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இடமாக இருக்குது. பார்க்கலாம், பொறுத்திருந்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இறைவனே போதுமானவன். நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.